அனைவருக்கும் வணக்கமா. நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். தம்ப்லைன்லே போட்டிருக்கேன், கஷ்டங்கள் கரைந்து போக தேய்பிறை அஷ்டமி வழிபாடு எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 25/9/24. எப்படி நம்ம பைரவரை வழிபடணும், எந்த நேரத்தில் வழிபட்டோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது நான் போடுற பதிவு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டங்களை நம்ம கடவுள்கிட்ட சொன்னோம் அப்படின்னம்னா, முறையிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் நம்பிக்கை. அதே போல தான் தேய்பிறையில் நம்ம பைரவர் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தேஞ்சிக்கிட்டே போய் நம்ம இல்லாமல் போயிடும், அதாவது கஷ்டங்களே இல்லாமல் போயிடும், காணாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது தேய்பிறை அஷ்டமி வழிபாடு நம்ம பண்ண போகிறோம். பைரவர் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே ஒரு தைரியம் வரும், தெம்பு வரும். ஏன்னா அவர் காக்கும் கடவுள் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அவருக்கு எந்த நேரத்தில் பூஜை பண்ணினா ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராகு காலத்தில் பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதுபோல் அந்தி சாம நேரத்தில் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். இல்லைம்மா எங்களால் அதெல்லாம் முடியாது, நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மணிக்கு மேலே எப்பயும் போல் உங்கள் வீட்டில் பைரவர் படம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிவபெருமான் படம் இருந்தாலும் அதில் வழிபாடு நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு சிவப்பு அரளி, செவ்வரளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மலரால் நம்ம அன்றைய தினம் வழிபட்டோம் அப்படின்னா ரொம்பவே விசேஷங்க. இன்றைய நாளை நம்ம தவறாமல் வழிபட்டு நம்மளுடைய வேண்டுதலை வச்சோம்னா காலபைரவர் கண்டிப்பாக நமக்கு நல்லது கொடுப்பார். என்ன பிரச்சனைனாலும் வேண்டலாங்க. இதுக்கு அதுவும் இந்த மாதிரி அஷ்டமி தேய்பிரையில் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைகள் தீர்ந்துக்கிட்டே போகுங்க. என்ன மாதிரி பிரச்சனை எடுத்துக்கலாம்னா, பணப்பிரச்சனை எடுத்துக்கலாம், கடன் பிரச்சனை எடுத்துக்கலாம். இல்லைம்மா நான் பண்ணாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இவர்கிட்ட வேண்டிக்கலாம். அப்புறம் நான் அடிக்கடி கோர்ட்டுக்கு போய் அந்த பிரச்சனை முடிவுக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க பைரவர்கிட்ட வேண்டிக்கலாம். இவருக்கு மிகவும் பிடிச்சது அப்படின்னா வாசனை திரவியங்கள்ங்கிறது ரொம்பவே பிடிச்சதுங்க. அதனால தான் நம்ம புனுகு, சவ்வாது, பச்சை கற்பூரம், இந்த மாதிரி சந்தனம், இந்த மாதிரி இவருக்கு அபிஷேகம் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவருடைய படத்துக்கு முன்னாடி சந்தனம் குங்குமம் இட்டுக்கங்க. கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு தட்டு, அதாவது பித்தளை தட்டு மாதிரி இருந்துச்சுன்னா அதில் புனுகு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் எடுத்து அவருடைய படத்துக்கு முன்னாடி வச்சு நீங்கள் வழிபட்டால் ரொம்பவே விசேஷங்க. அவருக்கு என்ன மாதிரி நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புளி சாதங்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க. அது மாதிரி மிளகு வடை வடமாலை மாதிரி சாத்தி போடலாங்க. அது போக தேன், சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் அவருக்கு ரொம்பவே ஒரு பிடித்தமான உணவுங்க. இதெல்லாம் வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு எல்லா விஷயங்கள்லையும் இருந்தும் நமக்கு நன்மை கிடைக்குங்க. இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தேஞ்சிக்கிட்டே போயிடுங்க. ஆனால் நம்ம அதாவது அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு இரவு சாப்பிடக்கூடாதுங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் எளிமையான சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கைங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லோரும் கஷ்டம் இல்லாத நல்ல வளமோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன். என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்க வளமுடன்.